சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இதான் மேடம் நடந்தது. என்ன மன்னிச்சிருங்க மேடம். எனக்கு வேற வழி தெரியல. மேடம், என் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினதுனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திட்டேன். ஒரு மனுஷனா இந்த பொண்ணோட வாழ்க்கையை பாக்குறத விட ஒரு அப்பனா பெத்த பொண்ணோட உசுரும் மானமும் தான் முக்கியம்னு நான் எல்லார்கிட்டயும் இப்படி கோவமா நடந்துகிட்டேன். மன்னிச்சிருங்க மேடம். பரவாயில்ல சார். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வேற என்னதான் பண்ண முடியும்? என்ன ஒண்ணு, என்கிட்டயாவது நீங்க இந்த விஷயத்த சொல்லிருக்கலாமே. எனக்கு ஒன்னும் ஆகாத, ஒன்னும் ஆகாது. சுந்தரி, உஷா கழுத்துல அந்த உதய தம்பியை தாலி கட்ட சொல்லாத்தா. பொறுவை பேசிக்கலாம். இல்ல மாமா, வாங்க முதல்ல நம்ம ஹாஸ்பிடலுக்கு போவோம். எனக்கு ஒன்னும் ஆகாதா. அந்த ராசப்பா குத்துன உடனே கார்த்திக் துண்டை எடுத்து எடுப்புல கட்டி என்ன காப்பாத்திட்டாதா. இப்ப தாலி கட்ட சொல்லு. இப்ப தாலி கட்டினாதான். ஆமா மேடம், தயவு செஞ்சு நம்ம பேசினபடியே இந்த கல்யாணம் நடக்கட்டும் மேடம். என் பையன் தாலி கட்டுவான் மேடம். உஷா தான் எங்க வீட்டு மருமக. உதய், நீ போய் தாலி கட்டுப்பா. இன்னும் என்னத்தா யோசிக்கிற? அவரோட இடத்துல யார் இருந்தாலும் இப்படித்தானே பண்ணிருப்பாங்க. சரின்னு சொல்லுத்தா. உதய் தம்பி, நீங்க போய் உட்காருங்க. வாப்பா வா. சரிப்பா, போமா. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ என் மாமாவை இல்ல, என் அப்பாவை காப்பாத்திருக்க, என் கொலசாமியை காப்பாத்திருக்க. எல்லா தப்பையும் ஒரே ஒரு நல்லதை அழிச்சிருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இதுவும். என் கொலசாமியே என் மாமா தான். அவரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கெட்டி மேளம், கெட்டி மேளம். வெற்றி, நீங்க இங்க இருக்கவங்களை கவனிச்சுக்கோங்க. நான் மாமா ஹாஸ்பிடல் போறேன். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். மாமா வாங்க. சீக்கிரம். அப்பதான் வாங்கி பாத்துக்க. அப்பதான் சீக்கிரமா கூட்டிட்டு போ. மாமா பாத்துப்பா. பாத்து ஜாக்கிரதை. நீ அழாத. அழாத மாலினி, அழாத மாலினி. ஆகாது. பாத்து மாமா, பாத்து மாமா. பாத்து. சீக்கிரமா போல. எனக்கு ரொம்ப பயப்படாதீங்கக்கா. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் போங்க. ஓகே மேடம். மாமா, மாமா 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 ஒண்ணு இல்ல மாமா, நீங்க தைரியமா இருங்க. மாமா
நமக்கு மட்டும் ஏன் சுந்தரி இப்படி எல்லாம் நடக்குது? மாமாவை பாரு, எப்படி இருந்தவரு, அவருக்கு போய் இப்படி எல்லாம் நடக்குது. பாவம் அவரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல தலைவலின்னு சொல்லி கூட அவரு கொஞ்சம் உட்கார்ந்ததே இல்ல. அவரு போய் இப்படி. என் மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. வெக்காளியாத்தா, நீதான் அவரை காப்பாத்தணும். அக்கா, நீங்க கவலைப்படாம இருங்கக்கா. மாமாவுக்கு எதுவும் ஆகாதுக்கா. மாமாவுக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, அழாதீங்க. டாக்டர், மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணு இல்லல? மாமா நல்லா இருக்காருல்ல? டோன்ட் வரி, ஹி இஸ் ஆல் ரைட். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, நல்லா இருக்காரு. தேங்க்யூ டாக்டர். நாங்க மாமாவை இப்ப பார்க்கலாமா? ஓ எஸ், மயக்கம் தெளிஞ்சதும் வார்டுக்கு மாத்திடுவோம். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஓகே டாக்டர். எப்படி இருக்கு மாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் இல்லாத, ஒன்னும் இல்ல, நல்லா இருக்கேன். மாமா இப்போ ஓகேவா? பரவாயில்ல கிருஷ்ணா. என்னங்க அத்தா, எதுக்கு அழற? ஒன்னும் இல்லாத, அழாத. உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்னங்க பண்ணுவேன்? என்னதா அது? சின்ன குழந்தை மாட்டுக்க கண்ணை கசக்கிட்டு இருக்க. அதான் எனக்கு ஒன்னும் ஆவல இல்ல, அழாத அத்தா.